ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தானே ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா? ஞானம் ஒரு சிலருக்கு 14 வயசு, 15 வயசு, 18 வயசுல வரும். ஒரு சிலர் எனக்கெல்லாம் 28 வயசுக்கு மேலே தான் அந்த ஞானம் மீன்ஸ் கற்ற அறிவை எங்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சு. ஒரு 28 வயசு கிட்ட ஆச்சு. ஓகேவா? நன்மை தீமை வேறு பிரித்து நம்ம எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற அந்த காரியம் வந்து எனக்கு 28 வயசுல தான் வந்து. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு 15-20 வயசு தான் ஆகுது. நீங்கள் அந்த மெச்சூரிட்டியில் இருக்கிறீங்கன்னா, எனக்கு இது வேண்டாம், தேவனே போதும், அதில் நீங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் தேவனிடத்தில் வந்து கேளுங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, ஞானஸ்தானம் நிஜமாக வசனத்தின்படி ஞானஸ்தானம் ஸ்ரீஷராகி இந்த உலகம் வேண்டாம், பாவம் மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புறதுக்கு நீங்கள் வந்து ஏற்ற கனி கொடுக்கும்படி ஞானஸ்தானம் எடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, கர்த்தர் சொல்லுவார். ஓகே, நீங்கள் இந்த சபையில் போய் மூடி ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லுவார். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ஞானஸ்தானமே வந்து தேவன் ஒருவேளை அங்கீகரிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எவ்வளோ பெரிய பாவத்தில் மன்னிக்கிறார். விபச்சார ஸ்திரியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறார். இனி பாவம் செய்யாத சொல்கிறார்ல. ஒருவேளை நீங்கள் எடுத்த ஞானஸ்தானமே வந்து உங்களுக்கு தேவ சமூகத்தில் அது உங்களுக்கு சரி ஓகேன்னு அக்செப்ட் கூட வந்து பண்ணலாம். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், ஞானஸ்தானம் ஒரு அடையாளமே. ஓகே, இப்படி தான் எடுக்கணும், தண்ணியில் முங்கி தான் எடுக்கணும், இப்படி முன்னாடி தான் முங்கணும், பின்னாடி தான் முங்கணும், அப்படி வந்து